நமக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சன்னியாசியாக காட்சி தருவார். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புஷ்பக்கலை அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இங்கே திருமணம் முடிக்கிறாரு. ஆரியன் திரிந்த காடு. ஸோ ஆரியன் திரிந்த காடு தான் இன்றைக்கி ஆரியன்காவு அப்படின்ற மாறிடுச்சு. தரிசனம் பண்ணி இங்கே இருக்கிற அந்த கருப்பா நதியை சுற்றி பார்த்துட்ருக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மீன்கள் வந்து போகுது. எங்க கருப்பசாமி, இது எங்க கருப்பசாமி. 20,000 பட்ஜெட்டில் ஆல் ஓவர் கேரளா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆரியங்காவில் நம்ம இருக்கோங்க. இப்போ நம்ம கையில் 16,986 நம்ம கையில் இருக்குது. வாங்க பயணம் பண்ணலாம். காலை வணக்கம் மக்களே. நம்ம தங்கியிருந்த ரூம் இதுதான், ஆரியங்காவில் PWD ஹவுஸில். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம காலையில் அதாவது ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் முதல் இடமா. ஸோ வாங்க. 400 ரூபாய்க்கு இந்த ரூம் ஒர்த்தில். கிளம்பியாச்சு காலையிலேயே. காலை கதிரவன் வந்துட்டுருக்காரு. அப்படியே இங்கே பாருங்களேன், நான் போகிறப்ப வழியை காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, பின்னாடி அப்படியே பூந்தோட்டம். நமக்கு அது இடையில் தான் நம்ம ரூமுக்கு போகிற வழி. கரெக்டாக 7 மணி. கோயில் திறந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, ஃபுல்லாக சாமந்தி தோட்டம். ஸோ காலை கதிரவன் வந்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்க சாமந்தி தோட்டம். அது வரைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஆரியங்காவு ஐயப்பன் கோயில். ஸோ கோயில் வந்து காலையில் 4:30 திறந்துட்டுருப்பாங்க. மதியம் 12:30 வரைக்கும் ஓப்பன். ஸோ இதுதான் நம்ம தங்கியிருந்த PWD ஹவுஸோட இது. ஸோ டேபிள் மேலே வச்சாச்சுங்க சாவியை. சரி வாங்க கிளம்பலாம். நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் இங்கே ஸ்டாப் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே நீங்கள் தங்கியிருந்தாங்க கூட இங்கே ரூமும் இருக்குது. நைட்டாங்க நம்ம அங்கே தான் தங்கணும். ஸோ இங்கே பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து வர மாதிரி இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே நமக்கு போகிற வழியிலேயே நம்ம ஊர் நாகாத்தம்மன் நினைக்கிறேன், அவங்க இருக்காங்க. அது வரைக்கும் பார்த்தீங்களா ஆச்சு. இந்த அதை தாண்டி உள்ளே வந்துட்டோம். நல்லா நீளமாக உள்ளே இருக்குது போல் கோயில். 20-30 மீட்டர் போகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு. ஸோ போகிற வழியிலே நமக்கு எங்கள் கருப்பசாமி, இது எங்கள் கருப்பசாமி. ஸோ கருப்பசாமி இருக்காருங்க. கருப்பசாமியை பார்த்துட்டு போவோங்க. கருப்பண்ணசாமி நமக்கு கருப்பாயும் இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கோயிலுக்கு உள்ள பெரிய அளவில் இருக்குங்க. ஸோ நமக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ஓடை ஓடுதுங்க. ஸோ இங்கே குளிக்கிறது இருந்தால் குளிக்கலாம். அப்படியே நம்ம ஆரியங்காவு ஐயப்பன் கோயில். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு தான் என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா நீங்கள் வீடியோ எடுக்க அலௌடு இல்லையா. இப்போ இந்த ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால், நமக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சன்னியாசியாக காட்சி தருவார். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புஷ்பக்கலை அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இங்கே திருமணம் முடிக்கிறாரு. ஸோ இங்கே பக்கத்தில் நமக்கு புஷ்பக்கலை அவங்களையும் நம்ம பார்க்கலாம். ஆரியங்காடுன்ற ஊருக்கு பின்னாடி பேர் பார்த்திங்கன்னா ஆரியன் திரிந்த காடு. ஸோ ஆரியன் திரிந்த காடு தான் இன்றைக்கி ஆரியன்காவு அப்படின்ற மாறிடுச்சு. ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம். ஸோ தரிசனம் பண்ணியாச்சுங்க ஐயப்பனை. ஸோ பரசுராமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கோயில்கள் இருக்குது. நம்ம முருகருக்கு எப்படியோ படை வீடுகள், அந்த மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலில் இங்கே நமக்கு
நமக்கு எரிமேலி, அப்புறம் பார்த்திங்கன்னா சபரிமலை, அச்சங்கோவில், ஆரியங்காவு அந்த மாதிரி இடங்களில் கோயில்களை வந்து பரசுராமர் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம சபரிமலை கோவிலில் போகிறோம்ல, இந்த மாதிரி சட்டை அணியக்கூடாது. விதிமுறைன்னு பார்த்திங்கன்னா சட்டை அணியக்கூடாது. ஸோ வேஷ்டியில் போயிட்டு வந்துட்டேன். தரிசனம் பண்ணி இங்கே இருக்கிற அந்த கருப்பா நதியை சுற்றி பார்த்துட்ருக்கோங்க. சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வராதிங்க. ஃபுல்லாக வந்து செடியெல்லாம் மறைஞ்சி பூச்சி போட்டு ஏதாவது இருக்கும். குட்டி குட்டி மீன் அப்படியே போகுது, ஆனால் இதெல்லாம் கவர் பண்ண முடியாது. ஸோ அதை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் கோயில். கோயிலுக்கு பின்னாடியே ஃபுல்லாக சரக்கு பாட்டிலும் பேப்பருங்களும் எல்லாம் நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஜென்மமோ தெரில. இருக்கிறதுலே கொடூரமான ஜென்மம்னா அது மனுஷன் ஜென்மம் தாங்க. ஸோ இதுதான் அந்த கருப்பா நதி. ஸோ ஐயப்பனை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. அதாவது இன்னமும் இந்த கோயிலில், ஆரியங்காவு கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பணிலாம் பார்த்திங்கன்னா நம்ம சொக்கம்பட்டி ஜமீன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து தமிழ் மக்கள் வந்து நிறையா இந்த உபயம் அதெல்லாம் தானம் பண்ணியிருக்காங்க. ஆரியங்காவு ஐயப்பன் தரிசனம் சிறப்பாக அமைஞ்சது. ஸோ 12 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் இங்கே வந்து 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க 2-3 டெஸ்டினேஷனை வந்து அடுத்ததாக பண்ணிக்கலான்ட்டு, ஸோ அது அப்போ அதுக்கப்புறம் ஓப்பனில் இருப்போம். இப்போ வந்து 12 மணிக்குள்ளே நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அடுத்த எபிசோடில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்க மொத்த ஏரியாவும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போது கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இதுக்கு முன்னாடி நம்ம புனலூர்லேருந்து நம்ம ஆரியங்காவு வர அந்த ரூட்டு, ஸோ அந்த ட்ரெயின் ஜர்னி அதை கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஜடாயு பாரா அதை கவர் பண்ணியிருப்போம். பக்கத்தில் ரோஸ் மலை அப்படின்ற ஒரு அழகான ஒரு அட்வென்ச்சரான ஒரு கிராமத்தை கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஆரியங்காவு ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ வாங்க.